வணக்கம். நான் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன். இன்றைய தினம் ரஷ்ய வரலாற்றை பார்ப்போம். உலகின் முக்கிய நாடுகளில் ஒன்றான ரஷ்யா 20ஆம் நூற்றாண்டில் சோவியத் யூனியன் என்ற பெயரில் வல்லரசாக உயர்ந்து அதே நூற்றாண்டின் இறுதியில் துண்டு துண்டாக சிதறிவிட்டது. ரஷ்யர்கள் யார் என்பது பற்றி பல்வேறு கருத்துக்கள் நிலவுகின்றன. எனினும் அவர்கள் ஸ்லாவ் இனத்தை சேர்ந்தவர்கள் என்ற கருத்து பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. எல்லா நாடுகளையும் போல ஆரம்பத்தில் ரஷ்யாவிலும் மன்னர் ஆட்சிதான் இருந்தது. பல படையெடுப்புகளையும் சந்திக்க வேண்டியிருந்தது. 1917ஆம் ஆண்டில் நடைபெற்ற புரட்சி ரஷ்யாவின் தலையெழுத்தையே மாற்றி ரஷ்யா ஒரு வல்லரசாக உயர்வதற்கு வழிவகுத்தது. இந்த புரட்சிக்கு காரணமாக இருந்தவர் நவ ரஷ்யாவின் தந்தை என்று கருதப்படுகிற லெனின். பள்ளிகளை மேற்பார்வையிடும் இன்ஸ்பெக்டர் ஒருவரின் மகனாக பிறந்தவர் லெனின். பிறந்த தேதி 22/4/1890. லெனினுக்கு 16 வயதாகும் போது தந்தை இறந்து போனார். லெனினின் மூத்த சகோதரரின் பெயர் அலெக்சாண்டர். புரட்சி இயக்கத்தில் ஈடுபட்டதற்காக அவர் தூக்கில் இடப்பட்டார். பள்ளி படிப்பை முடித்ததும் கல்லூரியில் சேர்ந்து சட்டம் பயின்றார். முதல் வகுப்பில் தேறினார் லெனின். அப்போதே அவருக்கு அரசியலில் ஈடுபாடு ஏற்பட்டது. காரல் மார்க்ஸ் எழுதிய பொருளாதார தத்துவங்கள் அவரை கவர்ந்தன. அப்போது ரஷ்யாவில் ஜார் மன்னன் 2வது நிக்கோலஸ் ஆட்சி நடத்தி வந்தார். ஆட்சிக்கு எதிராக கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் சேர்ந்து லெனின் சதி செய்வதாக அரசாங்கத்திற்கு தகவல் கிடைத்தது. அதனால் லெனின் சைபீரியாவுக்கு நாடு கடத்தப்பட்டார். குருபஸ்கயா என்ற பெண்ணை அவர் மணந்து கொண்டார். ஜார் மன்னன் மக்களின் நாடி துடிப்பை அறியாமல் தான் தோன்றித்தனமாக ஆட்சி நடத்தி வந்தான். தன் மனைவி சொல்கிறபடியெல்லாம் ஆடி வந்தான். அரசன் அரசிக்கு அடிமை என்றாலும் அரசியோ ரஸ்புடின் என்ற போலி சாமியாருக்கு அடிமை. ரஸ்புடின் சிறு வயதில் குதிரைகளை திருடி விற்று வந்தவன். பிறகு ஊரை ஏமாற்றுவதற்காக சாமியாராக மாறினான். நீண்ட முடி, மக்களை கவரும் பேச்சு, அபூர்வ சக்திகள் தன்னிடம் இருப்பதாக ஓயாத பிரச்சாரம் செய்தான். அவ்வளவுதான். ரஸ்புடின் புகழ் வளர்ந்தது. ஜார் மன்னன் காதுக்கும் எட்டியது. அப்போது ஜார் மன்னனின் ஒரே மகன் நோய்வாய்ப்பட்டிருந்தான். மருத்துவம் வளர்ச்சியடையாத காலம். இளவரசனுக்கு ஏற்பட்டிருந்த நோய் யாராலும் தீர்க்க முடியாதது என்று கருதப்பட்டது. ஆனால் அரண்மனைக்கு அழைத்து வரப்பட்ட ரஸ்புடின் எப்படியோ அந்த நோயை குணப்படுத்திவிட்டான். அது முதல் ரஷ்ய அரண்மனையில் ரஸ்புடின் வைத்ததே சட்டமாயிற்று. இந்த நிலையில் முதல் உலகப் போர் மூண்டது. 1915ஆம் ஆண்டில் ரஷ்ய படைகளுக்கும் ஜெர்மனிய படைகளுக்கும் கடும் போர் நடந்தது. டொனென்டர்க் என்ற இடத்தில் ரஷ்ய படைகள் தோல்வி அடைந்தன. பல்லாயிரக்கணக்கான ரஷ்ய வீரர்களும் பொதுமக்களும் கொல்லப்பட்டனர். இதனால் ஜார் மன்னன் மீது மக்களுக்கு வெறுப்பு ஏற்பட்டது. ரஸ்புடின் பிடியில் ராணி சிக்கிக் கொண்டிருப்பதை ராஜ குடும்பத்திலேயே பலர் வெறுத்தனர். ரஸ்புடினை ஒழித்து கட்ட அரச குடும்பத்தினரும் அதிகாரிகளும் சேர்ந்து திட்டம் தீட்டினர். அவனுக்கு விஷம் வைத்து கொள்ள முயன்றனர். அதில் ரஸ்புடின் தப்பித்து கொண்டான். அதனால் 1916 டிசம்பர் 29ஆம் தேதி ரஸ்புடினை அவர்கள் சுட்டு கொன்று பிணத்தை ஆற்றில் வீசி எறிந்தனர். ரஸ்புடின் கொலை செய்யப்பட்ட பிறகும் மன்னன் திருந்தவில்லை. கொடுங்கோல் ஆட்சி நீடித்தது. யுத்தத்தின் காரணமாக ரஷ்யாவில் கடும் உணவு பஞ்சம் ஏற்பட்டது. ரொட்டி கடைகள் முன்பாக மக்கள் நீண்ட வரிசையில் கால் கடுக்க காத்து நின்றனர். அப்படியும் பலருக்கு ரொட்டி கிடைக்கவில்லை. இராணுவத்தினருக்கு போதிய உணவோ ஊதியமோ வழங்கப்படவில்லை. இதனால் இராணுவத்துக்கு தோல்வி மேல் தோல்வி ஏற்பட்டது. இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன்.